நம்ம கால்ல எங்க அதிகமா அழுத்தம் கொடுக்குறோமோ, அந்த இடங்கள்ல தான் இந்த ஆணிக்கால் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வரும். நெறைய பேருக்கு இடுப்பு பகுதிகள்ல ஒரு வலி இருக்கும் பொழுதோ, இல்ல முழங்கால் பகுதியில ஒரு வலி இருக்கும் பொழுதோ, நம்ம கால்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் அதிகமா அழுத்தம் கொடுத்து நடப்போம். பிளான்டார் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதுதான் நம்ம ரொம்ப காமனா நெறைய பேருக்கு வந்து பார்க்குறோம். ஸோ இதனுடைய அந்த ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த ஹார்ட் அண்ட் கான்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, வெறும் ஸ்கின்ல மட்டும் தான் ஒரு ஹார்டான ஸ்கின் இருக்கும். அதிகமான வலிலாம் வந்து இருக்காது. ஆனா இந்த பிளான்டார் வாட்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு உள்ள வந்து அதனுடைய ஆழம் வந்து நெறைய இருக்கும். ஒரு வாட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய இடமே வந்து நல்ல ஒரு பெரிய கேப்போட இருக்கும். திருப்பி திருப்பி அந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும். ஸோ காலாணி அப்படிங்கிறது அதுக்கான பிரச்சனை காலில் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலோ, இல்லை உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளில் பலகீனம் இருந்தாலோ, கால் பகுதிகளில் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. நிறைய நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் காலாணி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோடு வராங்க. இந்த காலாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி அதுக்காக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் டாக்டர். ஈவன் அதுக்கான சில பிளாஸ்டர்ஸ்லாம் நான் வந்து ஒட்டி அது வந்து வெளியே வந்துருச்சு. ஆனால் திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சிலர் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துலையே எனக்கு அடிக்கடி வருது. அதே மாதிரி காலில் ஒரு 3-4 இடங்களில் வந்து எனக்கு ஒரே வாட்டி அந்த 4 இடங்களில் வந்துருச்சு அப்படின்னா நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்குது. ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் அடிக்கடி இந்த காலாணி உண்டாகுது? இந்த காலாணி உண்டாகும் போது வீட்டில் இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், இது மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ பிளான்டார் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலாணிக்கு இன்னொரு பேர். ஸோ நம்ம வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம ஒரு சுடு தண்ணியில் காலை வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நிறைய பேர் சீவி விட்டுருவாங்க. அப்போ நினச்சிப்பாங்க அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட ஒரு உட்காந்துட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா நல்லா உள்ள அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வலி ஷார்ப்பாக வந்து இருக்கும். ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த வலியோட அளவு வந்து அதிகமாயிரும். இல்லை சில பேருக்கு நடக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் நடந்த பிறகு இந்த வலியோட அளவு அதிகமாகும். ஏன்னா நம்ம வெளியில் பார்க்குறது வந்து ஒரு பெரிய பேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள ஷார்ப்பாக ஒரு ஆணி மாதிரி இருந்து அது எலும்பு வரைக்கும் நமக்கு குத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால தான் அதிகமான அளவுக்கு வலி இருக்குது. இந்த காலாணியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான வகைகளில் வந்து நம்ம சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டான கான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட தோலில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து டெட் செல்ஸாக வந்து மாற ஆரம்பிக்கும். அது ரொம்ப அளவில் அதிகமாகி ஒரே இடத்துல தேங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த இடங்களில் இந்த ஹார்டான கான்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாகும். இன்னொரு விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக சின்ன ஒரு நம்ம விரல் இடுக்குகள்லாம் வந்து இருக்கும். அதனுடைய கலர் வந்து ஒயிட்டில் நம்ம ஸ்கின் கலர்லேயே தான் வந்து இருக்கும், கருப்பாக மாறாது. ஆனால் இது நமக்கு விரல் இடுக்கில் அதிகமாக வியர்வை சுரக்கக்கூடிய இடங்களில் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் வருது. அதே போல் பிளான்டார் வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதுதான் நம்ம ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு வந்து பார்க்குறோம். ஸோ இதனுடைய அந்த ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஹார்ட் அண்ட் கான்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, வெறும் ஸ்கின்ல மட்டும்தான் ஒரு ஹார்டான ஸ்கின் இருக்கும். அதிகமான வலிலாம் வந்து இருக்காது. ஆனால் இந்த பிளான்டார் வாட்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு உள்ள வந்து அதனுடைய ஆழம் வந்து நிறைய இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய இடமே வந்து நல்ல ஒரு பெரிய கேப்போட இருக்கும். திருப்பி திருப்பி அந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும். முக்கியமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம காலில் எங்கே அதிகமாக அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த இடங்களில் தான் இந்த ஆணிக்கால் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வரும். நிறைய பேருக்கு இடுப்பு பகுதிகளில் ஒரு வலி இருக்கும் பொழுதோ, இல்லை முழங்கால் பகுதியில் ஒரு வலி இருக்கும் பொழுதோ, நம்ம காலில் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகமாக அழுத்தம் கொடுத்து நடப்போம். முக்கியமாக கால் பெருவிரலுக்கு கீழே, அதே மாதிரி கால் வந்து சுண்டு விரலுக்கு கீழே, குதிங்காலில் இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அதிகமாக அழுத்தம் வந்து கொடுத்து நடப்போம். அதனால தான் நிறைய பேருக்கு திருப்பி திருப்பி அதே இடத்துல காலாணி உண்டாது. அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலுக்கான ரத்த ஓட்டம் வந்து சரியாக இருக்காது. அதே போல் அவங்க உடம்புல இம்யூனிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால
ஈஸியாக ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அது தொடர்ந்து வளர ஆரம்பித்து காலாணி மாதிரியான பிரச்சனைகளாக வரும். காலாணி வந்த பிறகு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நல்லா ஒரு வெதுப்பாக வெந்நீரில் வந்து கல்லுப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து உங்கள் காலை அதில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய தோலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துருங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் கற்பூரம் ஒரு 10 கிராம், மயில் துத்தம்னு சொல்லுவோம், அதாவது காப்பர் சல்ஃபேட், இது ஒரு 10 கிராம், இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இது கூட பட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த காலாணி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வெளிப்பகுதியில் ஒரு வெற்றலையோட இலையை வச்சு நம்ம வந்து கட்டி டெய்லி நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த காலாணி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் மருதோன்றி இலைகளையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். மருதோன்றி, குப்பை மேனி, மஞ்சள், கல்லுப்பு, வசம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு இதையும் நம்ம வந்து வேப்பெண்ணெய் இல்லைனா வந்து பட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கால் பகுதியில் வச்சு நம்ம கட்டிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா காலாணி நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் வரதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியம். நீங்கள் ரெகுலராக காலுக்கும் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி வந்து பண்ணுங்கள். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே நம்ம இந்த விஷயத்தை வந்து சொல்லுவோம், காலை வேளைகளில் நீங்கள் ஒரு யோகா பயிற்சி பண்ணுறீங்க, சுவாச பயிற்சி பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கால்களுக்கான ஒரு அழுத்தத்தை வந்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது தான் காலுக்கான ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும். ஸோ காலுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்குது அப்படின்னாலே இந்த காலாணி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அதே போல் இடுப்பு வலி இருந்தது, முழங்கால் வலி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பொசிஷனை சேஞ்ச் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா வலி குறைஞ்சிருக்கும். ஆனால் காலாணி திருப்பி வரும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை பலப்படுத்துறதுக்கான பயிற்சிகளும் முழங்கால் மூட்டை பலப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து செப்பல் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக அவசியம். நம்ம வந்து எம்சிஆர் செப்பல் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே போல் வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும். இது எல்லாமே காமனாக எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் நம்ம இடுப்பு பகுதிக்கும் முழங்கால் பகுதிக்கும் பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பண்ணால் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த காலாணி வராது. ஸோ காலாணி அப்படிங்கிறது அதுக்கான பிரச்சனை காலில் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்தாலோ இல்லை உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் பலகீனம் இருந்தாலோ கால் பகுதிகளில் அந்த ஆணிக்கால் வந்து வரலாம். அதே மாதிரி உங்கள் செப்பலும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, உடம்பு வெயிட்டு சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கும் இந்த பிரச்சனை வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதற்கான உணவு முறைகளையோ வாழ்வியல் முறை மாற்றங்களையோ சிகிச்சை முறைகளையோ எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ காலாணியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு எந்திரிச்சோன்னா நம்மளால் உடனடியாக நடக்க முடியாது. அதுவும் ரொம்ப நேரம் நின்று சமைக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதை முறையான சிகிச்சை கொடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி வராது. ஸோ இன்றைக்கி காலாணி எதனால் வருது, இதை எப்படி சரி பண்ணலாம், முக்கியமாக நம்ம இடுப்பு பகுதியும் முழங்கால் பகுதியும் ஏன் பலப்படுத்தணும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 3ஆம் வாரம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா
அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாரே வா வாஜிகே. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.